Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. Ratna Fan House, ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். Lion Kashmir Honey. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் Lion Kashmir Honey. அசல் தேன் அசந்தேன். நாட்டு நலனுக்கு அச்சுறுத்தலாக உள்ள நக்சல்களின் நடமாட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என மத்திய அரசு கடந்த ஆண்டு உறுதியளித்தது. தொடர்ந்து ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் பதுங்கியுள்ள நக்சல்களை வேட்டையாடும் பணியில் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட நக்சல் அமைப்பான சிபிஐ மாவோயிஸ்டின் மத்திய குழு உறுப்பினராக இருந்த பசவராஜ் சத்தீஸ்கரில் கடந்த மே மாதம் கொல்லப்பட்டார். ஆந்திராவில் நடந்த தேடுதல் வேட்டையில் அந்த அமைப்பின் முக்கிய தளபதியான மாத்வி ஹித்மா, அவரது மனைவி உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ஒடிசாவில் தேடப்பட்டு வந்த நக்சல் அமைப்பின் உயர்மட்ட தலைவர் உட்பட 6 பேர் கிறிஸ்துமஸ் தினத்தன்று சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒடிசாவின் காந்தமால், கஞ்சம் மாவட்டங்களில் எல்லையோர வனப்பகுதியில் நக்சல்கள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து ஆபரேஷன் தொடங்கியது. உள்ளூர் போலீசாரின் சிறப்பு அதிரடிப்படை, துணை ராணுவ படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். பெல்கா பகுதியில் டிசம்பர் 24ஆம் தேதி இரவு நடந்த தேடுதலின் போது இருதரப்பினரிடையே பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 2 நக்சல்கள் கொல்லப்பட்டனர். எஞ்சியவர்கள் தப்பிய நிலையில் சகாபத்தில் இருதரப்பினருக்கும் இடையே மறுநாள் அதிகாலை மீண்டும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 2 பெண்கள் உள்ளிட்ட 4 நக்சல்கள் இறந்தனர். இதுகுறித்து ஒடிசா டிஜிபி யோகேஷ் பகதூர் குரானியா தகவல் வெளியிட்டார். குமா காட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நக்சல் அமைப்புகளை சேர்ந்த 2 கொல்லப்பட்டனர். இவர்கள் இருவரின் தலைக்கும் தலா 23.65 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. சகாபத் பகுதியில் நடந்த மோதலில் சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பின் மத்திய கமிட்டி உறுப்பினர் கணேஷ் விகே உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். கணேஷின் தலைக்கு 1.1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. நக்சல் அமைப்பின் முக்கிய தலைவரான இவர் தெலுங்கானாவின் புல்லேமாலா கிராமத்தைச் சேர்ந்தவர். கடந்த 40 ஆண்டுகளாக பல குற்ற செயல்கள் புரிந்து தலைமறைவாக வாழ்ந்து வந்த நிலையில் கணேஷ் கொல்லப்பட்டுள்ளது நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உயிரிழந்த பிற நக்சல்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது. அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேடுதல் வேட்டை தொடரும் என சஞ்சீவ் பாண்டா கூறினார். நக்சல் அமைப்புகளின் உயர்மட்ட தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டு வரும் சூழலில் சத்தீஸ்கர், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏராளமான நக்சல்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்து வருகின்றனர். இதனால் நக்சல்களை அழிக்கும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. எஞ்சியுள்ள சிபிஐ மாவோயிஸ்ட் இயக்கத்தின் பொதுச் செயலரான தேவூஜி மற்றும் அவரது சகாக்களை பிடிக்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் இறங்கியுள்ளனர். தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒடிஷா, ஜார்க்கண்ட் மாநில அடர்ந்த வனப்பகுதியில் அவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. உடல்நலக் குறைவால் நடக்க முடியாமல் உள்ள தேவூஜி ஆதரவாளர்கள் உதவியுடன் பதுங்கியிருப்பதாக கூறும் பாதுகாப்பு படையினர் அவரை விரைவில் பிடிப்போம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மாவோயிஸ்ட் தளபதி கணேஷ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது நக்சல் ஒழிப்பு நடவடிக்கையின் முக்கிய திருப்புமுனை. இதன் மூலமாக நக்சல்கள் இல்லாத மாநிலமாக மாறும் சூழலை ஒடிசா எட்டியுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறினார்.